மும்பைல செட்டிலான நடிகர் சூர்யாவோட சென்னை வீட்டுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு கூட பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு கொடுக்கப்படலன்னு அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி கொந்தளிச்சிருக்காரு. நடிகர் சூர்யா மும்பையில இருக்காரு, அவர் இங்க இல்லவே இல்ல. அவருடைய வீட்டிற்கு நீங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி இங்க என்னன்னா, அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை கூட இங்க ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சா? அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாவது நீங்க சொல்லலாம், அவர் டெல்லியில கேட்டுக்கிட்டு அவர் டெல்லியில இருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போகலாம். பட் நம்ம கேட்கறது இங்க என்னன்னா, இவர் ஏற்கனவே த்ரெட் பர்செப்ஷன் இருக்கக்கூடியவர்ன்றது எல்லோருக்குமே தெரியும். சம்பவம் எங்க நடக்குது? 7 மணிக்கு மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடைபெறுகிறது. அவருடைய வீட்டுக்கு வெளியேயே நடக்குது அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் அவங்களுக்கு வந்திருக்குன்றதை நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம். அப்ப காவல்துறை மீது எந்த ஒரு மரியாதையும் இல்லை. நான் காவல்துறையை பார்த்து பயப்படணும்னு சொல்ல வரல, உள்ளபடியே அதை நான் நிராகரிக்கிறேன். காவல்துறையை மதிக்க வேண்டும். காவல்துறை மீது நமக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் இருக்க வேண்டுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த குற்றச்செயலை இவ்வளவு தைரியமாக நீங்க செஞ்சுட்டு அவங்க கேஷுவலா அவங்க மாட்டுக்கு ஓடி பைக்ல ஏறி கிளம்பி போறாங்க அப்படின்னா, அப்ப இதுல இருந்து காவல்துறை மீது எந்த அளவுக்கு மரியாதையை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கலாமே. கண்டிப்பா. மொத்தமாக சட்டம் ஒழுங்கு இங்கே முற்றிலுமாக இல்லை அப்படின்றதுதான் இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை இன்னைக்கும் இப்பவும் முதலமைச்சர் இல்லை இது எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அவரே ஏமாற்றிக் கொள்ள போகிறார் என்றால், அவர் மீது பரிதாபப்படுவதை விட தமிழக மக்கள் மீதுதான் பரிதாபப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.